திகில் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரெடிட்டில் எடுத்த ஒரு ஹாரர் ஸ்டோரி பற்றி சொல்ல போகிறேன். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். உன் பெயர் பட்டியல் கொண்ட பொம்மை. அன்றைக்கி டாம்சன் வீட்டில் எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாட தயாராகிட்டு இருந்தாங்க. டாம்சன் வீடே ஒரு அழகான இடத்துல இருந்தது. அது ஒரு காட்டுப்பகுதியோட முகவாயில் ஒரு ஏரிக்கரை ஓரமாக அந்த வீடு அமைஞ்சிருந்தது. அந்த வீடை பகலில் பார்க்க அவ்வளோ பவ்யமாக இருக்கும், அதே இருட்டில் பயங்கரமாக இருக்கும். அது கிறிஸ்மஸ் காலன்றதுனால பனி பொழிஞ்ச இடமே ஒரு அழகாக இருந்தது. அன்றைக்கி சாயங்காலம் தாம்சன் வீட்டு பசங்க வெளியே விளையாடிட்டு இருக்கும் போது பனியில் ஏதோ பொம்மை புதஞ்சிருந்த மாதிரி பார்த்தாங்க. அதை தோண்டி எடுக்கும்போது அந்த பொம்மை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை கையில் ஒரு அட்டை வச்சுருந்தது. அந்த அட்டையில் சாண்டாஸ் கிஃப்ட்னு எழுதியிருந்ததுனால சாண்டா தான் நமக்கு கிஃப்ட் கொடுத்தாருன்னு நினச்சி அந்த பசங்க அந்த பொம்மையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. அந்த பொம்மையை வீட்டில் வச்சதை மறந்து எல்லாம் அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிறிஸ்மஸ் கொண்டாடி முடித்த உடனே அவங்க ரூமில் போய் தூங்க ஆரம்பித்தாங்க. இரவு அந்த வீட்டு லைட்டெல்லாம் அணைச்ச அப்புறம்தான் அந்த பொம்மையோட சுயரூபமே வெளியே வந்தது. அவ்வளோ நேரம் பார்க்க அழகாக இருந்த பொம்மை கொடூரமாக மாற ஆரம்பிச்சிது. அது கண்ணு ரெண்டும் சிவப்பாக ஒளிர ஆரம்பிச்சிது. இரவு லைட் அணைச்ச உடனே அந்த பொம்மை ஒரு ஓங்காரமான சிரிப்பு சத்தம் போட்டு, அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு வீட்டில் தூங்கினவங்க எல்லாரும் முடிச்சுட்டு அவங்க ஹாலுக்கு வந்து பார்த்தா அந்த பொம்மை அவங்கள பார்த்து ஒரு கோரமான சிரிப்பு சிரிச்சுட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொலை நடுங்கி போச்சு. கொலை நடுங்கினவங்க சரி நம்ம வீட்டை விட்டு ஓடலான்னு சொல்லிட்டு அவங்க மெயின் டோரை போய் கதவை திறக்க முடியல. அந்த பொம்மை அவங்கள பார்த்துக்கிட்டே பறந்துக்கிட்டே பொறுமையாக வந்து நீங்கள் எல்லாம் நாட்டி லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான சிரிப்பு சிரிச்சுது. அந்த வீட்டு பசங்க எல்லாம் தாம்சன் பின்னாடி போய் ஒளிய ஆரம்பித்தாங்க. தாம்சனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சு அந்த பொம்மையை போய் பிடிக்கும் போது அவரால் அதை கட்டுப்படுத்தவே முடியல. அவரையும் சேர்த்து அதை தூக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் மணி சரியாக 12 ஆக ஆரம்பிச்சிது. 12 மணி ஆரம்பித்தோடனே அந்த பொம்மை ஒரு கொடூரமான சிரிப்பு சிரித்தோடனே அந்த வீட்டில் இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் ஆச்சு. மறுபடியும் ஆஃப் ஆகி திரும்பி ஆன் ஆகும்போது அந்த பொம்மையை காணோம், கூடவே தாம்சனையும் காணோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரங்க எவ்வளோ தேடி பார்த்தோம் தாம்சனை காணோம். அவங்களும் பயத்திலேயே அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடே பாழடைஞ்ச இடமா போச்சு. அந்த ஊருக்குள்ளேயே அந்த வீடு ஒரு பேசும் பொருளாக ஆச்சு. அந்த வீட்டில் நடந்த கதை, அவங்கள தேடி வந்த பொம்மை, தாம்சன் காணாமல் போனது, அது ஒரு அர்பன் லெஜெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க ஆரம்பிச்சிது. அந்த காட்டுப்பகுதி பக்கம் இருக்க வீட்டுக்கு போகவே எல்லாரும் பயந்தாங்க. அந்த இடமே ஒரு பாழடைஞ்ச இடமா கைவிடப்பட்ட பகுதியாக மாறிச்சு. அப்படி இருக்கதா ஒரு 2-3 வருஷம் கழித்து அந்த ஊரில் இருக்க சின்ன பசங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் இந்த கிறிஸ்மஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்ட்டு. அதில் ஒருத்த மட்டும் தைரியமாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு பந்தயம் கட்டி போக ஆரம்பித்தான். அதே போல் அந்த கிறிஸ்மஸ் ராத்திரி அவன் வீட்டுக்குள்ளே போனான். வீட்டை சுற்றி ஒரே பரிசு பொட்டலங்களாக இருந்தது. அவனுக்கு ஆச்சரியம், யாருமே வராத வீட்டில் யார் பரிசை குறைச்சிருக்கான்ட்டு. அப்படி கால் எடுத்து வச்ச உடனே ஒரு பொம்மையோட சிரிப்பு சத்தம் கேட்டுது. அவனால் நம்பவே முடியல. சரி திரும்பி போகலான்னு கதவை திறந்தா அவனால் கதவை திறக்க முடியல. இந்த வீட்டுக்கு வந்துட்டா வெளியே போக முடியாது அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அவனுக்கு கொலையாக நடுங்கி போச்சு. அவன் சரி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வெளியே போகணுன்னு தைரியத்தை வள வச்சு வீட்டுக்குள்ளே போனான். போகிற உடனே ஒரு சிவப்பு பொட்டலம் அதுக்குள்ளே இருந்தது. அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்கும்போது வாசகம் இருந்தது, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போக முடியாதுன்ட்டு. அவன் அதை கசக்கி போட்டு திரும்பி நடந்து வீட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தான். அவன் தாம்சனும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பார்னு நினச்சி தாம்சன் சொல்லிட்டு சத்தம் கொடுத்துக்கிட்டே போயிருந்தான். திடீர்னு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மூலையில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஏதோ ஒரு முனகிற சத்தம் மாதிரி. அவன் அப்படி அந்த சத்தத்தை கேட்டு போனால் ஒரு படிக்கட்டோட இடுக்கடியில் தாம்சன் குரல் கேட்டுது. அதுக்குள்ளே தான் தாம்சன் உயிரோடு இருக்காரான்னு நினச்சி அவன் ஆச்சரியத்தோடு திறந்தா தாம்சனே இல்லை. தாம்சனோட பேச்சு குரல் மட்டும்தான் கேட்டது. இங்கேருந்து போயிடு தம்பின்னு சொல்லிட்டு தாம்சன் சொல்கிறது மட்டும் கேட்டது. அவனுக்கு என்ன சத்தம் வருது, ஆளையே காணுன்னு சொல்லி இன்னும் விரல ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தாம்சன் குரலை கேட்டு நான் எப்படி தான் வெளியே போகிறதுன்னு அவன் கேட்டான். தாம்சன், இந்த வீட்டு கதவு வழியாக உன்னால் போக முடியாது. அந்த கிச்சன் ஜன்னல் ஓரமாக ஒரு
சில்லு உடஞ்சிருக்கும், அது வழியாக தான் போக முடியும்னு சொல்லி தாம்சன் குரல் சொல்லிச்சு. அவன் அதை கேட்டு வீட்டு கிச்சனை தேட ஆரம்பித்தான். அந்த இருட்டில் அவனுக்கு எதுவுமே தெரியல. வீடை சுற்றி ஒட்டடை. அந்த பையனும் தாம்சன் குரல் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் நம்பி அவன் அந்த வீட்டில் கிச்சனை தேட ஆரம்பித்தான். இருட்டில் அவனுக்கு ஒன்றுமே தெரியலை. நடக்கிற இடம் ஃபுல்லாக ஒரே பரிசு பொட்டலங்களாக இருந்தது. பார்த்து பார்த்து நடந்தான். அவன் ஒரு பரிசு பொட்டலத்தை தாண்டும் போது ஏதோ ஒரு கை அவன் காலை தடுக்கி விட்டது. தடுக்கி விட்டவன் கீழே விழும்போது செதறி கடந்த பீங்கான் பாத்திரத்து மேலே விழுந்து அவன் இடுப்பில் ஒரு பீங்கான் நல்லா குத்திருச்சு. அவனுக்கு ரத்தம் கொத்த ஆரம்பிச்சது. நல்லா ரத்தம் போகிறத பார்த்து அவன் சட்டையை கீழ்ச்சி அவன் அந்த இடத்த கட்டு போட ஆரம்பித்தான். ஏற்கனவே ரத்தம் போடுறதுனால அவனுக்கு மயக்க நிலைமையும் வர ஆரம்பிச்சது. அவன் மயங்கி விழுந்தா இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு எப்படியோ தடுமாறி அந்த வீட்டோட கிச்சனை கண்டுபிடிச்சான். கிச்சன் பக்கம் ஒரு ஜன்னல் மட்டும் உடஞ்சிருந்தது. அவன் ஜன்னலை தொட போகும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்டது. உன்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அவன் அதை கேட்டவொன்னே பயப்பட ஆரம்பித்தான். அப்புறமா அவன் முழு தைரியத்தை திரட்டி அந்த வீட்டில் இருந்த ஒரு சேர் எடுத்து ஜன்னலை உடைச்சான். ஜன்னலை உடைச்சி அந்த ஜன்னல் வழியாக பனியில் வெளியே குதிச்சான். வெளியே குதிச்சுட்டு அவன் பொறுமையாக நடந்து போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே இந்த சத்தம் கேட்டது. மேரி கிறிஸ்மஸ். அதை கேட்டு அவன் கொலை நடுங்கி போயிட்டான்.